குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 60 தமிழ் எலிஜிபிலிட்டினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு 5 கேள்விகள். ஸோ நம்ம யூஜிடிஆர்பியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 30 கேள்விகள் முடிச்சிட்டோம். அடுத்தது பிஜிடிஆர்பி 2025 கொஸ்டின்ஸ் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம 5 கேள்வி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடக்கூடியது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க பார்த்தோன்னே தெரியும். இந்த திணையிலிருந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, நமக்கு இந்த கேள்வி அதுக்கான ஆன்சரோடு போகாம, இது சம்பந்தமா பாடான் திணை இதுக்கு ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? கல்வி, வீரம், அதை பத்தி பாடக்கூடியது. கருணையை பாடுவது பாடான் திணை, அவ்வளவுதான். வாகைங்கிறது வெற்றியை பத்தி பேசக்கூடியது. அப்போ இந்த வாட்டி நமக்கு பாடான் கேட்டுட்டாங்க. அடுத்த வாட்டி திரும்பியும் பாடான்னு கேட்க போறதில்ல. அப்போ அதுல இருக்கக்கூடிய மொத்த திணைகள் 12 திணைகள் இருக்குதா? 12 திணைகளையுமே மெமரைஸ் பண்ணி உள்ள வச்சிருங்க. இதை நீங்க 10th புக்கோ இல்ல 11th 12னோ நீங்க பிரிச்சு பார்க்க தேவையில்லை. நமக்கு 10th மட்டும்தான் பிரிஸ்கிரைப்டு. பட் இலக்கண பகுதி அல்லது இந்த மொழித்திறன் பயிற்சி இது வந்து புறப்பொருள் இலக்கணங்கள்ல வரும் இல்லைங்களா? அதை வந்து தெளிவா படிச்சு வச்சிடணும். ஐந்திணைகள் என்னென்ன, அதுக்கான உரிபொருள் என்ன, கருப்பொருள் என்ன, இந்த மாதிரி இந்த 12 திணைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா நம்ம படிச்சிடணுங்க. இல்லையா? ஆன்சர் பாடான் திணை. முதல்ல பாடான் திணைனா என்னன்னு பார்த்துருவோம். அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஸ்டின்ல வச்சிருக்காங்க. கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஆகும். பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை, இதே கேள்வியில வச்சிருவாங்க. எப்படி பிரிக்கிறது? பாடான் பிளஸ் திணை, பா பிளஸ் டூ பிளஸ் ஆன் பிளஸ் திணை, இப்படி நல்லா பிரிச்சு கேட்டுருவாங்க. புக்கில் எக்ஸாக்டா பாடு பிளஸ் ஆன் பிளஸ் திணை பாடான் திணைன்னு கொடுத்துட்டாங்க. இது எங்க இருக்குது? புதிய புத்தகம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கங்க. 6வது இயல்ல புறப்பொருள் இலக்கணம், அந்த கடைசி செக்ஷன்ல 6வது யூனிட்ல கடைசி செக்ஷன்ல அந்த 12 திணைகளை கொடுத்துருக்காங்க. புறத்திணைகள் என்னெல்லாம்? வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படிங்கிற புறத்திணைகள் 12 இருக்கு. இந்த 12ஐயும் காணாம படிச்சு வச்சுக்க. ஏதாவது நிமோனிக் டெக்னிக் ஏதாவது போட்டு இப்படி எழுதிக்கங்க. வே, கா, வா, கா, நோ இப்படின்னு ஏதாவது ஒரு ஈஸியா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கக்கூடிய அளவு டெக்னிக்ஸ் ஏதாவது ஒண்ண போட்டு இந்த 12ம் அந்த 12 எது எது கூடியது. இப்ப பாடான் அப்படின்னா இதை பாடுறது இல்லைங்களா? இப்ப வெஞ்சினா என்ன? போருக்கு போறதா, ஆணிரைகரை கவர்றதா அப்படிங்கிறத தனித்தனியா இது எல்லாம் பூ பூன்னு வரும். வெட்சி பூ, அரசர்கள் வந்து முதல் ஸ்டெப் போகும்போது வெட்சி பூவை சூடி போவாங்க. அப்புறம் கரந்தை, அப்புறம் வஞ்சி, காஞ்சி இப்படிங்கிற அந்த பூக்களை அந்த சூடிக்கிட்டு தான் சூடிக்கிட்டுனா தலையில சூடுவாங்களான்னு கேட்கல. அந்த மாலையை அணிந்து கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சண்டைக்கு நிற்பாங்க. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. இது யூனிட் 1ல வரக்கூடிய கேள்வி. இலை, அப்புறம் கிளை, இந்த மாதிரி அந்த தாவர பார்ட்ஸ், தண்டு, வேறு இப்படிங்கிறதுக்கு நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க தாள், கழை, ஓலை, தோகை. ஆன்சர் குறிக்காத சொல் வந்து கழை தான். ஏன்னா நமக்கு புக்ல டைரக்ட் கொஸ்டின், இது புக்ல இருந்து வந்த டைரக்ட் கொஸ்டின். இயல் 1 தமிழ் சொல் வளம். சரிங்களா? அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃப் முழுக்கையும் படிங்க, ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இது இந்த உரைநடை முழுக்க முழுக்க தேவநேய பாவனர் அவருடைய ஒர்க்ல இருந்து எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க. இலையின் வன்மை, மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு இலையினுடைய பெயர்களை தாள், ஓலை, தோகை, இலை. தாள், ஓலை, தோகை, இலை. இலையை தான் மேல கொஸ்டின்ல வச்சுட்டாங்க. ஓகே, இப்படின்னு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல நம்ம வந்து இலையை வந்து குறிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 18. சரிங்களா? ஒரு பொறுத்துக்க. இதுக்கு நீங்க எந்த புத்தகமும் போய் தேட தேவையில்லை. 6ஆம் வகுப்புல இருந்து நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க இலக்கணம் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அந்த பேஸை வச்சு நீங்க அடிச்சிடலாம். வீசு தென்றல், நன்மொழி, அண்ணன் தம்பி, சாரை பாம்பு. முதல்ல எனக்கு ஈஸியா வரக்கூடியது அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும் என்ன தொகைங்க? பண்பு தொகையா, உண்மை தொகையா, இரு பெயரொட்டு பண்பு தொகையா, வினை தொகையா? அண்ணனும் தம்பியும்னா உண்மை தொகை. இப்ப C2 எங்க இருக்குன்னு தேடுங்க. இந்த இருக்கு C2. இந்த 1க்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா
இது மொத்தம் ஆன்சர்னு நீங்க சொல்லிட முடியும். ஏன்னா சிக்கு வேற எங்கேயும் 2 போடல. சி 2. ஏன்னா சில டைம்ல அப்படி மாத்தி தருவாங்க. 3 அணத்துலயும் 2 தான் இருக்கும். நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டோம். இந்த 1க்கு மட்டும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, மீதி எல்லாம் ஓகே. சரி. அப்ப வீசு தென்றல் அப்படிங்கிறது வினை சொகை. ஏன்னா அது வந்து முக்காலத்தையும் காணிக்குது. வீசு தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல் அப்படின்னு முக்காலத்தையும் காமிச்சா அது வினைத்தொகை. நன்மொழி, நன்மையான மொழி, பண்புத்தொகை. போன்ற, போல அந்த இப்படி வரக்கூடிய அந்த இது வந்தாச்சுன்னா, அது வந்து மேக்ஸிமம் பண்புத்தொகையில விழுந்துரும். சரிங்களா? செம்மொழி, செம்மையான மொழி. ஆன அப்படின்னு வந்தாச்சுனாலே அது பண்புத்தொகை. பாருங்க, சி ஆன்சர். இதுல புதுசா நீங்க படிக்கிறது வந்து இந்த 3யும் பார்த்துட்டோம். சாரை பாம்பு, இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இது மட்டும் தான் உங்களுக்கு ஆடா இருக்கும். அதுவும் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. பட் நான் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன உங்களுக்கு குடுத்துர்றேன். இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்பது சிறப்பு பெயர் முன்னும். சிறப்பு பெயர்னா சாரை. காமன் நேம் 2வது இருக்கும். சிறப்பு பெயர் முன்னும், பொது பெயர் அதான் காமன் நேம் பின்னும் நின்று. சாரைங்கிறது சிறப்பு பெயர், பாம்புங்கிறது பொது பெயர். எல்லா பாம்பையும் பாம்புன்னு தானே சொல்லுவோம். சாரை பாம்பு, நல்ல பாம்பு, மண்ணுள்ளி பாம்பு அப்படின்னு எல்லா பாம்பையும் பாம்பு. அது பொது பெயர். இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வரும். சாரையாகிய பாம்பு, நல்ல என்ற பெயருடைய பாம்பு. இதில் சிறப்பு பெயர் ஒரு பொருளை குறிக்க, பொது பெயர் அதன் இனத்தை குறிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, பனை மரம். எல்லா மரமும் மரம் தான். அந்த மரங்கிற பொது பெயருக்கு முன்னாடி ஒரு சிறப்பு பனை. மாமரம், அதுவும் ஒரு இரு பெயரொட்டு 2 பெயர்களை கொண்ட ஒரு ஆன, ஆகிய, போன்ற, போல அந்த மாரி வரக்கூடிய ஒரு அ இடையில வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் அதுல இருக்கும். மறைந்து இருக்கும். பனையாகிய மரம், சாரையாகிய பாம்பு. கொஸ்டின் நம்பர் 19. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அந்த புறப்பொருள் இலக்கணம் மாரியே இதையும் நீங்க படிச்சுக்கணும். உரிப்பொருளுக்குரிய திணை. இந்த 5 திணைகளுக்கு இப்ப 4 தான் நம்ம குடுத்துருக்கோம். 5 திணைகளுக்கும் உரிப்பொருட்கள் இருக்கு. அம் பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது இருக்கு. கருப்பொருட்கள் இருக்கு. இது அவ்வளவுமே நமக்கு புத்தகத்துல அவைலபிள். அவ்வளவும் காணாம படிக்க வேண்டிய ஏரியாஸ் தான். எதுலருந்து வேணா கேள்வி கேட்கலாம். இரங்கலும், இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது நெய்தல் திணைக்குரிய உரிப்பொருள். அப்போ 5 திணைக்குரிய உரிப்பொருளையும் பார்த்துருவோமா? எஸ். குறிஞ்சி, புணர்தலும், புணர்தல் நிமித்தமும். இப்படி படிச்சு வச்சுறாய்ங்க. தலைவனும், தலைவியும் காணல். இது வந்து அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆக்ஷன். இதுதான் உரிப்பொருள். குறிஞ்சி, புணர்தலும், புணர்தல் நிமித்தமும். முல்லை, இருத்தலும், இருத்தல் நிமித்தம். மருதம், ஊடலும், ஊடல் நிமித்தம். நெய்தல், இரங்கலும், இரங்கல் நிமித்தமும். பாலை, பிரிதலும், பிரிதல் நிமித்தம். ஓகே. இத நான் இந்த டெட் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நிமோனிக் டெக்னிக் வச்சிருந்தேன். இத படிச்சா நமக்கு மண்டையில நிக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? சின்ன ஒரு இது. இப்ப இதுல இருந்தே வருவோம். ஒரு காதலனும், காதலியும் முதல்ல குறிஞ்சி என்கிறது என்னது? மலை. மலையில இருக்கிறாங்க. அந்த மலையில ஆள் இல்லாத ஒரு இடம். இருவரும் தனிமையில். இப்ப காதல் அங்க மலருது. சரிங்களா? அப்ப புணர்தல், புணர்தல். புணர்தல்னா மலர்தல் அப்படின்னு வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷ்ஷா லவ் ஸ்டார்ட் ஆகுது. குறிஞ்சியில வச்சு புணர்தல். அடுத்தது முல்லை. அவைங்க மலைய விட்டு அப்படியே கீழ காட்டுக்கு இறங்கி வர்றாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, கால் வலிக்குது, உட்கார்றாங்க. இருத்தலும், இருத்தல் நிமித்தம். குறிஞ்சி காதல் மலருது. அங்கருந்து ஓடி சாடி பாட்டெல்லாம் டூயட் எல்லாம் முடிச்சு, முல்லைக்கு வர்றாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, உட்கார்றாங்க. இருத்தலும், இருத்தல் நிமித்தமும். அடுத்தது மருதம். இது வந்து நம்மளுடைய நம்ம ஊர்க்காடு. இப்ப வந்து அவைங்க வாழ்க்கைய தொடங்குறாங்க. ஊடல்னால என்னது? ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, அப்புறம் திரும்ப சண்டை போட்டு சேர்ந்துக்கிறது. இப்படிங்கிற இது. ஊடலும், ஊடல் நிமித்தமும். சரிங்களா? ஊடல்னாலே என்னது? பிரச்சனை வர்றது, அப்புறம் திரும்ப சேர்ந்துறது. சேர்ந்தா ரொம்ப லவ்வபுளா இருக்கும். ஸோ இது நம்ம ஊர்ல சாதாரண வாழ்க்கையில வரும். ஸோ உணர்தல், அப்புறம் காட்டுல வந்து உட்கார்றது, அப்புறம் மருதத்துல வாழ்க்கை நடத்தும்போது ஊடல், அப்புறம் நெய்தல்ல அதாவது இவங்க மருதத்துல வயலும், வயல் சார்ந்த இடமும். அந்த வயல்ல எல்லாம் இறங்கி காலெல்லாம் சகதி ஆயிடுச்சுது. அப்படியே நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடம் இல்லைங்களா? கடலுக்குள்ள இறங்குறாங்க. இறங்கி கால் நனைக்கிறாங்க. ஓகேங்களா? இரங்கலும், இரங்கல் நிமித்தமும். சரி, இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பீச்ல எல்லாம் பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போணும் இப்ப. வீட்ல தேடுவாங்க இல்லைங்களா? இப்ப 2 பேரும் தற்காலிகமாக பிரியறாங்க.
புரிதலும் புரிதல் நம்புதலும். ரொம்ப லாஜிக் பார்க்கக்கூடாது. மருதத்துல தான் சார் சேர்ந்து ஒரே வீட்ல எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னீங்க. ரொம்ப லாஜிக் பார்க்க வேண்டாம். உணர்தல், இருத்தல், ஊடல், இரங்கல், பிரிதல். ஓகே. குறிஞ்சி, முல்லை, பருதம், நெய்தல், பாலை. இது உரிப்பொருளுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட். ஃபைனல் கேள்வி இன்னைக்கு. கால வலுவமைதியை தேர்க. இதுல ஆன்சர் நான் இங்கேயே போட்டுட்டேன். இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இது எல்லாத்துலயுமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வலு இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். அத நீங்க கண்டுபிடிங்க. என்னென்ன வலுவமைதி உண்டு? கால வலுவமைதி, பால் வலுவமைதி. இப்ப லக்ஷ்மி வந்தாள். இது பால் வலுவமைதி. எப்படி? லக்ஷ்மிங்கிறது எங்க வூட்டு மாடு. இப்ப லக்ஷ்மி வந்ததுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் வந்தாள்? அவ என்ன வீட்ல உள்ள ஒரு ஆள் மாரி நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால லக்ஷ்மி வந்தாள். இங்க அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். வருவார்ன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா வருவார்ன்னு அந்த ஃபியூச்சர் சொல்றதுக்கு பதிலா பிரசன்ட் டென்ஸ்ல இத குறிப்பிடுறோம். நாளை வருவார். அதான் கரெக்ட். ஆனா இங்க நாளை வருகிறார் அப்படின்னு சொல்லதுக்கான காரணம், கண்டிப்பா அவர் வருவார். ஒரு தொடரில் இலக்கணப்படி காலப்பிழை இருந்தாலும், இதுல பிழை இருக்குது. ஆனா உறுதி, விரைவு, மகிழ்ச்சி இந்த 3 காரணம். இது உறுதி. கண்டிப்பா வருவார். அது தவறாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது கரெக்ட்ன்னு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்படி ட்ரீட் பண்றதுக்கு பேரு தான் கால வலுவமைதி. இத நீங்க இங்கிலீஷ்லயும் நீங்க பார்க்கலாம். அ பிரசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, சிம்பிள் ஃபியூச்சருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். "ஹி கம்ஸ் டூ த பார்ட்டி டுமாரோ." எம்.எல்.ஏ அரைவ்ஸ் அட் த பார்ட்டி டுமாரோ மார்னிங். அப்படின்னா, இது படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுல நம்ம என்ன பண்ணலாம்? நிகழ்காலத்திலேயே அத சொல்லலாம். அந்த இத இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட்? ஓகே. நமக்கு இன்னைக்கு 5 கேள்வி முடிச்சுட்டோம். இனி அடுத்த வகுப்புல இனி ஒரு 5 கேள்வி. ஏன்னா நமக்கு இன்னும் 2 செஷன் வந்து இந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்லயே உங்களுக்கு ஓடும். பார்ப்போம். தேங்க் யூ.